வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மறைமலை அடிகள் சாலை பகுதியில் அமைந்துள்ள கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலக கட்டிடத்தின் சுற்றுச்சுவர் ஆங்காங்கே விழுந்தும் சேதமடைந்தும் சிதலமடைந்தும் இருப்பதை அறிந்த உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்களின் முயற்சியின் காரணமாக கால்நடை பராமரிப்புத்துறையின் நிதி ரூபாய் 57,38,000 செலவில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு பிரிவு மூலம் பணிகளை துவங்குவதற்கான பூமி பூஜை விழா உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான திரு நேரு என்கின்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் 27/11/2025 வியாழக்கிழமை காலை 9 மணியளவில் மேற்கண்ட கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலகத்தில் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. விழாவில் கால்நடை பராமரிப்புத்துறை இயக்குனர் திருமதி லதா மங்கேஷ்கர், பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு பிரிவு செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் சரவணன், இளநிலை பொறியாளர் அர்ஜுன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அதிகாரிகளும் ஊழியர்களும் மேலும் கால்நடை பராமரிப்புத்துறை கட்டிடத்தை சுற்றியுள்ள பகுதியை சேர்ந்த ஊர் முக்கிய பெரியவர்களும் நமது மக்கள் கழக பிரமுகர்களும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகளும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விடுதலை புலி இயக்கத்தின் தலைவர் பிரபாகரன் பிறந்தநாளை முன்னிட்டு கரும்புலிகள் ஆதித்யா அறக்கட்டளை திறக்கப்பட்டது. விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் பிரபாகரன் பிறந்தநாளை முன்னிட்டு கரும்புலிகள் ஆதித்யா அறக்கட்டளையின் தொடக்க விழா தேங்காய்திட்டிலுள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கரும்புலிகள் ஆதித்யா அறக்கட்டளையின் நிறுவனரும் தொழிலதிபரும் சமூக சேவகருமான பத்மாவதி மணிகண்டன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இந்திரா நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகம் மற்றும் உதலையார்பேட்டை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், செயின்ட் பேட்ரிக் ஸ்கூல் பிரின்சிபல் சாலமன் ராஜராஜன், வழக்கறிஞர் பிரேம், கவி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி விழாவினை தொடக்கி வைத்தனர். பின்பு சிறப்பு விருந்தினர்களுக்கு அறக்கட்டளையின் நிறுவனர் பத்மாவதி மணிகண்டன் அனைவருக்கும் சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வரவேற்றார். நிகழ்ச்சியில் 20 பேருக்கு தையல் இயந்திரம், 50 பேருக்கு கேஸ் அடுப்பு, சலவை தொழிலாளர்களுக்கு 4 பேருக்கு இஸ்திரி பெட்டிகளும், பெண் குழந்தைகளுக்கு படிப்பு செலவிற்காக ரூபாய் 10,000 வழங்கப்பட்டது. மேலும் 1000க்கும் மேற்பட்டோருக்கு வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்கள் அடங்கிய மளிகை சாமான்கள் வழங்கப்பட்டன. மேலும் இட்லி கடை வைப்பதற்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கரும்புலிகள் அறக்கட்டளையின் நிறுவனர் பத்மாவதி மணிகண்டன் பேசுகையில், கரும்புலிகள் ஆதித்யா அறக்கட்டளை எங்களுக்குமான மாற்றுப்பாதை மட்டுமல்ல, புதிய பாதையும் கூட. ஆயுதத்திற்கு ஓய்வு கொடுத்துவிட்டு அறக்கட்டளை மூலம் ஏழை எளிய மக்களுக்கு மக்கள் பணி செய்ய வந்துள்ளோம். மக்களின் ஆதரவு இருந்தால் சிகரத்தையும் கூட சுலபமாக தொட்டுவிடுவோம். எங்களின் மாற்றுப்பாதைக்கு நிச்சயம் விஷக்கிருமிகளிடமிருந்து விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். இன்று வெற்றி பெற்று உயர்ந்த இடத்தில் இருக்கும் அனைவரும் முதல் படியில் விமர்சனங்களை சந்தித்து வெற்றி பெற்றவர்கள்தான். அதுபோல் எங்களின் நற்செயல் மூலம் சமுதாய மக்களின் நல்லுள்ளங்களை நிச்சயம் வெல்வோம். ஆதித்யா அறக்கட்டளையின் முக்கிய நோக்கம் 2 ஆண்டிற்குள் ஒரு முதியோர் இல்லமும் ஒரு ஆதரவற்றோர் இல்லமும் கட்டி 100 ஆண்டுகள் கடந்து வெற்றிகரமான நிலை நிறுத்திட வேண்டும். ஏழை மாணவர்களுக்கான கல்வி, மருத்துவம், போதையில் இருந்து இளைஞர்களை மீட்டெடுப்பது, ஏழை பெண்கள் திருமணம், பசித்தோருக்கு உணவு போன்ற அனைத்து சேவைகளையும் நல்ல மனிதர்களோடு இணைந்து பணி செய்வதே கரும்புலிகள் ஆதித்யா அறக்கட்டளையின் முக்கிய நோக்கமாகும் என்று கூறினார். மேலும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் அறுசுவையுடன் பிரியாணி வழங்கப்பட்டது.
துணை முதல்வரும் திமுக இளைஞரணி செயலருமான இளைஞர் மேம்பாட்டு மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரின் பிறந்தநாள் புதுவை மாநிலம் தட்டாஞ்சாவடி தொகுதி ராஜீவ்காந்தி சதுக்கம் அருகில் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தமிழ்நாட்டின் துணை முதல்வரும் திமுக இளைஞரணி செயலருமான இளைஞர் மேம்பாட்டு மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரின் பிறந்தநாள் புதுவை மாநிலம் தட்டாஞ்சாவடி தொகுதி ராஜீவ்காந்தி சதுக்கம் அருகில் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொதுக்குழு உறுப்பினர் திரு இளம்பருதி தலைமை தாங்கினார். உடன் தொகுதி செயலாளர் ஆறுமுகம், அமைப்புசாரா ஓட்டுநர் அணி அமைப்பாளர் மதிமாறன், தலைமை பொதுக்குழு உறுப்பினர் வேலவன், தகவல் தொழில்நுட்ப அணி துணை அமைப்பாளர் சிவதாசன், தொகுதி இளைஞர் அணி அமைப்பாளர் மார்டின் ராஜ், இரா சுந்தர், அஜய், பாரத் கிளைக்கழக செயலாளர் நட்ராஜ், பிச்சாண்டி, கருணை தேவன், ஆறுமுகம், முத்து, சுரேஷ், பாண்டியன் மற்றும் கழக உடன்பிறப்புகள் பங்கேற்றனர். மணவெளி தொகுதி பாஜக மகளிர் அணி தொகுதி தலைவி யோக பிரியாவின் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. மணவெளி தொகுதி பாஜக மகளிர் அணி தொகுதி தலைவி யோக பிரியாவின் பிறந்தநாள் விழா சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் அவர்கள் தலைமையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் மாநில மகளிர் அணி தலைவி தாமரை செல்வி மற்றும் மாவட்ட மகளிர் அணி தலைவி மகேஸ்வரி, தொகுதி மற்றும் மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு யோக பிரியாவின் பிறந்தநாளை முன்னிட்டு மக்களுக்கு நலத்திட்ட உதவியை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அவர்கள் வழங்கினார். மற்றும் பிஜேபி நிர்வாகிகளுடன் பிஜேபி மகளிர் அணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். உலக பெண்கள் வன்கொடுமை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு மணவெளி சட்டமன்ற தொகுதி தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. உலக பெண்கள் வன்கொடுமை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு மணவெளி சட்டமன்ற தொகுதி தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இந்த பெண்கள் வன்கொடுமை நிகழ்ச்சியில் தொகுதி உறுப்பினரும் சட்டப்பேரவை செல்வம் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் ஐயப்பன், சக்தி, பத்மநாபன், பாஜக மாவட்ட பொறுப்பாளர் வெற்றி செல்வம், மகளிர் அணி மாநில பொதுச் செயலாளர் பிரியா ஆகியோர் மாணவிகளுக்கு பெண்கள் வன்கொடுமைக்கு எதிரான சட்ட ரீதியாக எவ்வாறு தங்களை பாதுகாத்துக் கொள்வது என்பது குறித்து விளக்கம் அளித்தனர். இந்நிகழ்ச்சியின் இறுதியில் மாணவிகளிடம் பெண்கள் வன்கொடுமைக்கு எதிரான நடவடிக்கை குறித்து கேட்கப்பட்ட சிறப்பான பதிலளித்த மாணவிக்கு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் ஊக்கப்பரிசு வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பாஜக மகளிர் அணி பொதுச் செயலாளர் பிரியா சந்திரசேகர் அவர்கள் செய்திருந்தனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் அரியாங்குப்பம் தொகுதி தலைவர் வழக்கறிஞர் கனக முருகராஜின் 53வது பிறந்தநாள் விழா அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் அரியாங்குப்பம் தொகுதி தலைவர் வழக்கறிஞர் கனக முருகராஜின் 53வது பிறந்தநாள் விழா அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கேக் வெட்டி பொன்னாடை போர்த்தி வழக்கறிஞர் முருகராஜ் வாழ்த்தினார். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் 53 சிவனடியார்களுக்கு திருநீர், வேட்டி துண்டு, பெட்ஷீட், குடையும், 53 மாணவர்களுக்கு குடை, தேர்வு அட்டை, எழுது பொருட்கள், தண்ணீர் பாட்டில், சர்க்கரையும், 53 பயனாளர்களுக்கு குடை, சர்க்கரை, மூக்கு கண்ணாடியும், 503 பெண்களுக்கு புடவை, சில்வர் பாத்திரம், 203 ஆண்களுக்கு வேட்டி மற்றும் சில்வர் பாத்திரம் உள்ளிட்ட நலத்திட்டங்களை வழங்கினார். இதில் துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, முன்னாள் சபாநாயகர் சபாபதி, முன்னாள் அமைச்சர் தியாகராஜன், திமுக கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை மாநில அமைப்பாளர் சங்கர் என்கின்ற சிவசங்கர், அதிமுக ரவி பாண்டுரங்கன், காங்கிரஸ் தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் குருமூர்த்தி உள்ளிட்டோர் ஏராளமானோர் கலந்து கொண்டு வாழ்த்தினர். முன்னதாக தேங்காய்த்திட்டு மாரியம்மன் கோவில், முருங்கம்பாக்கம் திரௌபதி அம்மன் கோவில், அரியாங்குப்பம் மாரியம்மன் கோவில், வீராம்பட்டினம் செங்கழுநீர் அம்மன் ஆலயம் உள்ளிட்ட வழிபாட்டு தலங்களில் சிறப்பு பூஜைகள் செய்து அன்னதானம் வழங்கினார். விழாவில் ஏராளமான தொகுதி மக்கள் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை பெற்று பயனடைந்தனர்.
துணை முதல்வர் திமுக இளைஞரணி அமைப்பாளர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் பைபாஸ் சாலையில் திமுக கலை இலக்கிய அமைப்பாளர் சிவசங்கரன் தலைமையில் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. தமிழக துணை முதல்வரும் திமுக இளைஞரணி அமைப்பாளருமான உதயநிதி ஸ்டாலினின் பிறந்தநாளை முன்னிட்டு இன்று அரியாங்குப்பம் தொகுதி திமுக சார்பில் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் மாநில இலக்கிய பகுத்தறிவு அணி அமைப்பாளர் சிவசங்கரன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் வான வேடிக்கைகளுடன் பட்டாசுகள் வெடித்து 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் வேலவன், பொறியாளர் அணி அமைப்பாளர் அருண்குமார், மாநில அணிகளின் துணை அமைப்பாளர் தியாகராஜன், நாகூர் மீரான், ஜெயபால், மதிவாணன், ஜபருல்லா, பாலபாரதி, வெங்கடேசன், தியாகத்தலி, தொகுதி துணை செயலாளர் சிலம்பு செல்வன், கிளைக்கழக செயலாளர் அஜித் பாஷா, சக்திவேல், சேகர், அருள், தொகுதி இளைஞர் அணி துணை அமைப்பாளர் அண்ணாமலை, மாணவர் அணி துணை அமைப்பாளர் கோபாலகிருஷ்ணன், பாஸ்கர், ஜோதி, வேல்முருகன், குமார், மணிகண்டன், லெனின், ஸ்டீஃபன், ஆனஸ்ட்ராஜ் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஒன்றிய பாஜக அரசால் புதுச்சேரிக்கு எந்த பயனும் இல்லை, எதிர்க்கட்சி தலைவர் சிவா குற்றச்சாட்டு. தட்டாஞ்சாவடி தொகுதியில் நடைபெற்ற தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழாவில் திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான இரா சிவா அவர்கள் பேசியதாவது: புதுச்சேரியில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் சிங்கப்பூராக மாறிவிடும். பிரதமர், மத்திய அமைச்சர்கள் பார்த்தாலே புதுச்சேரி மாறிவிடும் என மக்களிடம் கூறினார்கள். ஆனால் 19 அரசு சார்பு நிறுவனங்களை மூடியதுதான் இவர்களின் சாதனை. இதில் ஒரு நிறுவனத்தை கூட முதல்வர் ரங்கசாமி துவக்கவில்லை. பெரும்பாலான கூட்டுறவு நிறுவனங்கள் திமுக ஆட்சி காலத்தில் துவங்கப்பட்டவை. புதுச்சேரிக்கு நிறைய தொழிற்சாலைகள், ஐடி பார்க் வந்தால் இங்குள்ள இளைஞர்கள், படித்த மாணவ மாணவிகளுக்கு வேலை கிடைக்கும். துறைமுகம் பலமாக இருந்தால் ஏற்றுமதி இறக்குமதி மூலம் நல்ல வருவாய் கிடைக்கும். நமக்கு தேவையான எதையும் மத்திய அரசு செய்ய தயாராக இல்லை. இந்த இரட்டை இன்ஜின் பூட்டிய வண்டி புதுச்சேரிக்கு எவ்வாறு எதையும் செய்யவில்லை. கடந்த 6 மாதங்களாக இலவச அரிசி வழங்கவில்லை. இந்த ஆட்சியில் ஒரு தொழிற்சாலை கூட திறக்காமல் வெறும் ரெஸ்டோ பார் மட்டும் துவங்கப்பட்டுள்ளது. அதுவும் தெருவுக்கு ஒன்று என்பது முதல்வரின் லட்சியம். புதுச்சேரியை ஆளுநரும் அதிகாரிகளும் சேர்ந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு அதிகாரம் இல்லை. புதுச்சேரியில் லாட்ரி, கேசினோ கொண்டு வர முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். இவர்களுக்கு ஒரு நல்ல பாடம் கற்பிக்க வேண்டும் என்றால் திமுக கூட்டணி கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும். கரசூரில் 1000 ஏக்கர் விவசாய நிலத்தை கைப்பற்றி பெரிய தொழிற்பேட்டை அமைக்க உள்ளோம் என கூறி 18 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் அதற்கு அருகாமையில் தமிழ்நாடு அரசு ஐடி பார்க் கட்ட நடவடிக்கை எடுத்து தற்போது பணிகள் நடைபெற்று வருகிறது. அது போன்ற எண்ணம் புதுச்சேரியில் உள்ளவர்களுக்கு இல்லை. மாநில அரசு அனுப்பும் கோப்புகளை மாநில அரசு நிறுத்தாமல் ஆட்சியாளர்கள் கேள்வி கேட்பது இல்லை. புதுச்சேரியில் உள்ள ஆளுநர் அனைத்து விஷயங்களில் தலையிட்டு கொண்டு இருக்கிறார். ஆனால் புதுச்சேரிக்கு என்ன தேவை என்பது அவருக்கு தெரியவில்லை. அவர் குஜராத்தில் முதல்வராக மோடி இருந்தபோது தலைமை செயலராக இருந்துள்ளார். கவர்னரின் சித்தாந்தம் ரங்கசாமி மற்றும் இந்த ஆட்சி சிதலம் அடைய வைக்க வேண்டும் என்பதுதான். கடந்த முறை காங்கிரஸ் கட்சியில் இருந்த அமைச்சர், எம்எல்ஏக்களை அழைத்து சென்று பாஜகவில் வெற்றி பெற்று வைத்தது போல் இந்த முறையும் செய்ய பாஜக நினைக்கிறது. புதுவையில் அதிமுக கட்சியின் கூடாரமே காலியாகிவிட்டது. பாஜகவில் உள்ள தலைவர்கள் அனைவரும் ஈட்டி வருமான வரித்துறை, சிபிஐயை தான் நம்பிக்கொண்டு இருக்கின்றனர். புதுச்சேரியில் உள்ள காவல்துறையும் கட்ட பஞ்சாயத்து கூடாரமாகிவிட்டது. போலீஸ் அதிகாரிகள் பலர் பாஜகவினராக மாறிவிட்டனர். எனவே புதுச்சேரியில் மக்கள் விரும்பும் ஆட்சி கொண்டு வர அனைவரும் உழைக்க வேண்டும் என்று இவர் பேசினார். புதுச்சேரியில் போலி மாத்திரைகள் தயாரித்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை வைத்து இதில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி
சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி ஜேசிஎம் மக்கள் மன்றத்தை சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் சட்டப்பேரவை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியிலிருந்து பிரபல மருந்து நிறுவனத்தின் பெயரில் போலி மருந்துகள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்வதாக சிபிசிஐடி போலீசாருக்கு புகார் கிடைத்தது. அதன் பெயரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் 2 நபர்களை கைது செய்து விசாரணை செய்தனர். அதில் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டை பகுதியில் இயங்கி வரும் ஒரு தொழிற்சாலையில் போலி மாத்திரைகள் தயாரிப்பது தெரிய வந்தது. அதன் பெயரில் நேற்று மாலை சிபிசிஐடி போலீசார் தொழிற்சாலையில் சோதனை செய்ததில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள போலி மாத்திரைகள் தயாரிக்கும் இயந்திரம் உள்ளிட்டவை இருப்பதைக் கண்டு அதனை பறிமுதல் செய்து தொழிற்சாலை மற்றும் அதனை சார்ந்த 4 குடோன்களுக்கும் போலீசார் சீல் வைத்தனர். இந்த விவகாரம் புதுச்சேரியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் போலி மருந்துகள் தயாரிப்பு மற்றும் விநியோகம் செய்யப்பட்ட சம்பவம் பொதுமக்களின் ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உள்ளதாகவும் பொதுமக்களின் உயிர் சார்ந்த விஷயத்தில் அலட்சியமாக செயல்படும் புதுச்சேரி அரசை கண்டித்தும் இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை நடத்தி இதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உள்ளிட்ட அனைவரையும் உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் தலைமையில் 500க்கும் மேற்பட்டோர் கையில் பதாகைகள் ஏந்தி கோஷங்கள் எழுப்பி சட்டப்பேரவை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டார். ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார், சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் உள்ளிட்டோர் இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க கோரி ஆளுநர் மாளிகையில் மனு அளித்தனர். மத்திய அரசின் விவசாய தொழிலாளர்கள் விரோத போக்கை கண்டித்து இந்தியா கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய அரசின் விவசாயிகள் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து மத்திய தொழிற்சங்கங்கள் மற்றும் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சார்பில் நேற்று சுதேசி மில் அருகில் பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் இந்தியா கூட்டணி சார்பில் அனைத்து கட்சியினரும் பங்கேற்றனர். புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் விவசாய அணி சார்பில் அதன் தலைவர் அக்ரி முருகன் தலைமையில் காங்கிரஸ் மூத்த ஆலோசனை குழு உறுப்பினர் வாசு வெங்கடாச்சலம், சேவதள இளைஞர் பாசறை தலைவர் செல்வ மணிகண்டன், தேங்காய்திட்டு கிராம காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சிவாஜி சங்கர் மற்றும் ஊசுடு தொகுதியை சேர்ந்த ஜெயமூர்த்தி, ஊசுடு தொகுதி விவசாயிகள் அணி தலைவர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் முருகம்பாக்கம் ராஜி நாராயணன் உள்ளிட்ட பல காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முன்னதாக ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கரும்பு, கத்தரி, வெண்டை, முள்ளங்கி, கோவக்காய் உள்ளிட்ட காய்கறிகள் கொண்ட மாலையை அணிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரியாங்குப்பம் சொர்ணா நகர் பகுதியில் 17 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இஸ்லாமியர்களுக்கான இடுகாட்டு சுவர் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட சொர்ணா நகர் பகுதியில் இஸ்லாமியர்களுக்கான இடுகாட்டில் சுற்றுச்சுவர் அமைத்திட ரூபாய் 17 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் பணிகள் மேற்கொள்வதற்கான பூமி பூஜை இன்று காலை நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி, உதவி பொறியாளர் நாகராஜன் உட்பட இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், ஜமாத்தார்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் பிரம்மன் சிலை அருகே திமுக இளைஞர் அணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா திமுக கழக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சக்திவேல் தலைமையில் நடைபெற்றது. திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதியில் பிரம்மன் சிலை அருகில் தேங்காய்திட்டு பகுதியில் வாழ்த்தும்
முழக்கமும் இட்டு பட்டாசுகள் வெடித்து பொதுமக்களுக்கு லட்டு இனிப்புகள் வழங்கியும் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கழக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சக்திவேல் ஏற்பாட்டில் தொகுதி செயலாளர் சீதாராமன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் மாநில இலக்கிய அணி துணை அமைப்பாளர் கலிவரதன், மீனவர் அணி மாநில தலைவர் ரமேஷ் மற்றும் மாநில அணிகளின் துணை அமைப்பாளர் தகவல் தொழில்நுட்ப அணி பாலபாரதி, கலை இலக்கிய பகுத்தறிவு அணி தியாகராஜன், மீனவர் அணி சுப்ராயன், மாணவர் அணி வினோத் குமார், வர்த்தக அணி கர்ணா, தொழிலாளர் அணி லியாகத் அலி, தொகுதி துணை செயலாளர் ராஜேந்திரன், பொருளாளர் மெய்யழகன், மாநில பிரதிநிதி தினகராசு, செயற்குழு உறுப்பினர் லோகநாதன், ஜீவா, குமார், பாண்டியன், ரமேஷ், தொகுதி இளைஞர் அணி அமைப்பாளர் அரசு, துணை அமைப்பாளர் ரமணா, கந்தன், மணிபாரதி, ரஞ்சித் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அணி ஆதவன், கிளைக்கழக செயலாளர் பெருமாள், சத்யமூர்த்தி, வைத்தியநாதன், அஜிஷ் பாஷா, சோமு, சேரலாதன், சேதுபதி, ஆறுமுகம், சரவணன், கந்தசாமி, பிரகாஷ், கழக முன்னோடிகள் உதயசங்கர், விஜயேந்திரன், கிருஷ்ணமூர்த்தி, சுரேஷ், ரங்கநாதன், மகேந்திரன், மகளிர் அணியை சேர்ந்த ராஜாம்பாள், ஜெயசுந்தரி மற்றும் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் தொழிலாளர் நல சட்டங்களை 4 தொகுப்புகளாக மாற்றியதை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக தொழிலாளர் நல சட்டங்களை 4 தொகுப்புகளாக மாற்றியதை கண்டித்து அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் செயல் தலைவர் ராதாகிருஷ்ணன், கௌரவ தலைவர் பிரேமதாசன், நிரந்தர செய்தி தொடர்பாளர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம், பொருளாளர் வானராம்பன், அமைப்பு செயலாளர் சிவஞானம், கலிய பெருமாள், பொது செயலாளர் முனுசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். இந்த கொடிய அறிவிப்பை மத்திய அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தியும், பறிக்கப்பட்ட தொழிற்சங்க உரிமைகளை மீட்டெடுக்க, உழைக்கும் வர்க்கத்தின் உரிமைகளை பாதுகாக்க அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் இந்த போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மேரி உழவர்கரை அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மற்றும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானத்தில் 4 சன்னதி கட்டுமான பணியை சிவசங்கர் எம்எல்ஏ பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் தொகுதிக்குட்பட்ட மேரி உழவர்கரை அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மற்றும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானத்தில் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் ஆகியோர் அடங்கிய 4 சன்னதி கட்டுமான பணிக்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக உழவர்கரை தொகுதி எம்எல்ஏ சிவசங்கரன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து இந்த பணிகளை தொடங்கி வைத்தார். அப்போது ஆலய அறங்காவல் குழு நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், பெரியவர்கள், இளைஞர்கள் என பலர் கலந்து கொண்டனர். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சி நகர் பகுதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து பொதுமக்களின் அடிப்படை பிரச்சினைகள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருகிறார் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன். அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சி நகர், கற்பக விநாயகர் கோவில் வீதி, MOH வீதி ஆகிய சாலைகளில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் 38 லட்சம் செலவில் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்கு பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது.
இதில் சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலாளர் ரமா வைத்தியநாதன், உழவர்கரை நகராட்சி உதவி பொறியாளர் கலிவரதன், இளநிலை பொறியாளர் சாந்தன் மற்றும் ஊர் பொதுமக்கள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். விசாரணை குழுவை மாற்றி அமைக்க கோரி ஏபிவிபி கோரிக்கை மனு. பிம்ஸ் மருத்துவக் கல்லூரியில் கடந்த ஜனவரி மாதம் கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக புகார் எழுந்தது. இதனையடுத்து மாணவர்கள் போராட்டத்தால் குற்றம் சாட்டப்பட்ட 2 ஊழியர்கள் கைது செய்யப்பட்டனர். இதனையடுத்து சுகாதார இயக்குனர் தலைமையில் உண்மை அறியும் குழு கடந்த திங்கட்கிழமை அறிவிக்கப்பட்டது. இந்த குழுவில் ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் பணிபுரியும் டாக்டர் வல்சா டயானா இடம்பெற்றார். இவரின் மகன் அந்த மருத்துவக் கல்லூரியில் பயின்று வருகிறார். உண்மை அறியும் குழுவில் உறுப்பினர்களின் இரத்த சொந்தம் யாரும் அந்த மருத்துவமனையில் பணிபுரியவோ படிக்கவோ கூடாது. ஏனெனில் இது விசாரணை பாதிக்கும். அதேபோல் ஒரு தலைபட்சமாக செயல்பட வாய்ப்புள்ளது. எனவே இந்த குழுவை மாற்றியமைக்க வேண்டும் என்றும், அதேபோல் அங்கு பயிலும் செவிலியர் மாணவி ஒருவரை குழுவில் சேர்க்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பில் கோட்ட ஒருங்கிணைப்பாளர் தீபன், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கோகிலா மற்றும் நகர செயலாளர் கிருஷ்ணா மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இந்திரா நகர் தொகுதி திமுக சார்பில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு இனிப்புகள் வழங்கி வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் இந்திரா நகர் தொகுதி தர்மாபுரி பகுதியில் திமுக சார்பில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா திராவிட முன்னேற்றக் கழக அமைப்பாளரும் புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான சிவா எம்எல்ஏ வழிகாட்டுதலின்படி இந்திரா நகர் தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி வெகு விமர்சையான முறையில் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அவைத் தலைவர் கோதண்டராமன், நிர்வாகிகள் சுப்பிரமணி, ஜெகதீசன், பாலு, பாஸ்கர், தேவநாதன், ஜெகன், ஆர் பாலு, கங்காதரன், முத்து, செல்லதுரை, பூபாலன், பிரபு உட்பட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். இன்று காலை 9:30 மணி அளவில் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி முழுவதும் 35 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட பழைய குடிநீர் மெயின் பைப்புகளை மாற்றி சுத்தமான சுகாதாரமான குடிநீர் வழங்க தேசிய விவசாய மற்றும் கிராமப்புற வளர்ச்சி வங்கி NABARD நிதி உதவியுடன் புதிய குடிநீர் பங்கீட்டு குழாய் அமைக்கவும், 30,000த்திற்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு 4,500 புதிய குடிநீர் இணைப்பு வழங்கவும் புதுச்சேரி பொதுப்பணித்துறை பொது சுகாதார பிரிவு குடிநீர் வழங்கும் திட்டத்தின் கீழ் இன்று முத்தியால்பேட்டை பகுதியில் ரூபாய் 28 கோடி மதிப்புள்ள பணி தொடங்குவதற்கான பூமி பூஜை நமது மாண்புமிகு மக்கள் முதல்வர் திரு ரங்கசாமி அவர்கள் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் அவர்கள் தலைமை தாங்கினார். முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு பிரகாஷ்குமார் அவர்கள் முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவாளர்கள், NR காங்கிரஸ் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் ஊர் பெரியோர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். தமிழ்நாடு துணை முதல்வர் மற்றும் திமுக இளைஞர் அணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி உட்பட பல்வேறு மாவட்டங்களில் திமுக சார்பில் அன்னதானம், நலத்திட்ட உதவிகள், இரத்த தான முகாம் உள்ளிட்ட சமூக சேவைகள் சிறப்பாக நடத்தப்பட்டன.
தமிழ்நாடு துணை முதல்வர் மற்றும் திமுக இளைஞர் அணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரிக்கு உட்பட்ட பல்வேறு மாவட்டங்களில் திமுக சார்பில் அன்னதானம், நலத்திட்ட உதவிகள், இரத்த தான முகாம் உள்ளிட்ட சமூக சேவைகள் சிறப்பாக நடத்தப்பட்டன. இதன் ஒரு பகுதியாக மாநில இளைஞர் அணி துணை அமைப்பாளர் வழக்கறிஞர் அகிலன் ஏற்பாட்டில் இரத்த தான முகாம் நேற்று காலை 10 கண்ணு லட்சுமி நாராயணா மருத்துவமனையில் நடைபெற்றது. மாநில இளைஞர் அணி அமைப்பாளர் எல் சம்பத் எம்எல்ஏ முன்னிலையில் நடைபெற்ற இம்முகாமை மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான இரா சிவா அவர்கள் தொடங்கி வைத்தார். ஊசுடு தொகுதி செயலாளர் இளஞ்செழிய பாண்டியன் வரவேற்று பேசினார். தொடர்ந்து மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட காட்டேரிக்குப்பம் கிராமத்தில் ஏழை எளியோருக்கான நலத்திட்ட உதவிகள் மற்றும் மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாநில அவைத்தலைவர் SP சிவக்குமார், மாநில துணை அமைப்பாளர் வி அனிபால் கெனடி எம்எல்ஏ, பொருளாளர் இரா செந்தில்குமார் எம்எல்ஏ, தலைமை செயற்குழு உறுப்பினர் லோகையன், பொதுக்குழு உறுப்பினர் செந்தில் வேலவன், அமுதகுமார், தட்டாஞ்சாவடி தொகுதி பொறுப்பாளர் டாக்டர் நித்தீஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பிற்பகலில் சின்னகாலாப்பட்டு சாந்திபவன் ஆதரவற்ற முதியோர் இல்லத்தில் மாநில மீனவர் அணி அமைப்பாளர் கோதண்டம் ஏற்பாட்டில் சிக்கன் பிரியாணி மற்றும் முட்டை அன்னதானமாக வழங்கப்பட்டது. மாநில துணை அமைப்பாளர் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிபால் கெனடி அவர்கள் தலைமையில் நிகழ்ச்சி துவங்கப்பட்டது. இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.